இன்றைக்கி 5 in a மீல் வாங்கியிருக்கேன் ஹோம்லி அப்படின்றதுலேருந்து. ஸோ இதான் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்திருக்கு டிஷ்யூஸ். ஓகே, இது எக் மசாலா, இது சாலட், இது ஒரு குலோப் ஜாமுன், இது வந்துட்டு தால் தட்கா அண்ட் சப்பாத்தி. இது போக இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இதில் இருக்கிறதும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ரசகுல்லா இருக்குது, சிப்ஸ் இருக்குது, பனானா சிப்ஸ், இது ஐஸ்டு டீ, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெங்காயம், இது குலோப் ஜாமுன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்குது. இதையும் ஓப்பன் பண்ணி இதை டேஸ்ட் பார்ப்போம். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. சிப்ஸ், ரசகுல்லா, குலோப் ஜாமுன் அண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இது கூட ஆக்சுவலி ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா பப்பட் இருக்குது உள்ள. ஓகே, சப்பாத்தியும் தால் கட்டாவும் இருக்குது. ஏதோ ஓகே கரெக்டாக தான் இருக்குது, உப்பும் கரெக்டாக இருக்குது. ஆனால் இது வந்துட்டு மொத்தமாக இவ்வளோ இந்த 5 ஐட்டம் காமிச்சதும் சேர்த்து கிட்டத்தட்ட 500 ஆகிடுச்சு. 500க்கு இது ஒர்த் இல்லை, குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ எக் மசாலா ட்ரை பண்ணுறேன். ஸோ எக் மசாலா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எக் மசாலா சூப்பராக இருக்குது. மற்றபடி சேலட் எல்லாமே வந்துட்டு அதுவுமே அது கடைசியாக தான் சாப்பிடணும்.